மனிதர்கள் தோன்றின காலத்துல அந்த மாதிரி காட்டுக்குள்ள போர் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எங்க போர் நடக்குது? உங்க வீட்டுல, உங்க ஆபீஸ்ல, உங்க மனசுல போர் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு நம்ம உயிர் தப்பிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஸ்கில்ஸ் வேற, இன்னைக்கும் அதே உயிரை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஸ்கில்ஸ் வேற. அந்த சீன்ல எனக்கு பின்னாடி சிங்கம், முன்னாடி புலி, சைட்ல சிறுத்தை, இந்த சைட்ல கரடி. அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? படுத்து தூங்கி இருப்பேன். இதுதான் உண்மையான சர்வைவல். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு சர்வைவல்னா பின்னாடி ஏதோ ஒண்ணு ஓடி வரும், நமக்கு முன்னாடி எப்பவுமே பாதை இருக்கும், அந்த பாதையை பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா போதும்னு நினைக்கிறோம். ஒரு சில டைம்ல என்ன நடக்கும்னா நமக்கு பின்னாடியும் துரத்துவாங்க, முன்னாடியும் துரத்துவாங்க, சைட்லயும் துரத்துவாங்க, இந்த சைட்லயும் துரத்துவாங்க. உங்களோட வேலை என்னன்னா கம்முன்னு அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பி போறதுதான் உண்மையான சர்வைவல். அந்த ஸ்கில் தான் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் தேவை. அதுவும் சர்வைவல் ஸ்கில் தான், இதுவும் சர்வைவல் ஸ்கில் தான். நம்ம அந்த சர்வைவல் ஸ்கில்ல இங்க அப்ளை பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா தோத்து தான் போவோம். அதனால இந்த புது சர்வைவல் ஸ்கில்ல நம்ம கத்துக்க போறோம். நம்ம சர்வைவே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்ச இடத்துல நம்ம சர்வை பண்றதுக்கு தேவையான 5 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம என்னதான் கிரைசிஸ்ல இருந்தாலும் நம்மளால நம்மளை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் தான் நமக்கு தேவை. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத எதையுமே நம்ம யோசிக்க கூடாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு சிங்கம் துரத்திட்டு இருக்கு, இந்த சைடு புலி துரத்திட்டு இருக்கு, இந்த சைடு சிறுத்தை துரத்திட்டு இருக்கு, முன்னாடி கரடி துரத்திட்டு இருக்கு. அதை எதையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது நம்ம பாடியை, நம்ம மைண்டை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நமக்கு இது மட்டும் தான் தேவை. நம்மளால எது கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுதான் நமக்கு தேவை. அதனால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி நம்ம குப்பரை படுத்து சித்த மாதிரி நடிச்சா போதும், நம்ம இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத பத்தி எதையுமே யோசிக்கூடாது. ஒருவேளை சிங்கம் நம்மள பாவம் பார்த்து விட்டுருமோ அப்படி அந்த மாதிரி அது நம்ம கண்ட்ரோலே இல்லை, அதை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நம்ம கண்ட்ரோல்ல நம்ம தான் இருக்கோம், அதை பத்தி மட்டும் யோசிப்போம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு கஷ்டம்னு தோணுதுன்னா அதை அங்கீகரிக்கணும். நம்மளோட கஷ்டத்தை நம்ம வேல்யூ பண்ணிட்டு அந்த கஷ்டத்தை ஓகே கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிட்டு அந்த கஷ்டத்துக்கு ஒரு இடைவெளி கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் 4 பக்கத்து ஓடினேன், எனக்கு கஷ்டமா இருந்தது, அதனால அந்த கஷ்டத்தை வேல்யூ பண்ணி நான் அந்த இடத்துல படுத்துட்டேன். அப்படிங்கிறப்போ என்னால அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வர முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு என்னால போக முடியும். அதுவே என் கஷ்டத்தை நான் வேல்யூ பண்ணாம சரி கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது புலி அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் போய் புலிகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா நான் அந்த இடத்துல தூக்க வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துல என்னோட உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சர்வைவல்ல ரொம்ப முக்கியமானது நமக்கு கஷ்டமா இருக்குன்னா ஆமா கஷ்டமா இருக்குன்னு ஒத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். அல்லது அந்த கஷ்டமான சூழ்நிலையை எப்படி நம்ம வேற விதமா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கலாம். 3வது விஷயம், உங்களால முடியலன்னா சப்போர்ட்டை தேடணும். சப்போர்ட்டை தேடுறது பலவீனம் இல்லை, இது உங்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்பு, நம்மளோட மூளை மட்டும்தான். அதனால நம்ம மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது பலவீனம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மைண்ட் வார்ல நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா சப்போர்ட்டை தேடிதான் ஆகணும். நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு ஃபேமிலி, நம்மளை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் ஒரு 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த சப்போர்ட் ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறும். அது பலவீனம் இல்லை, புத்திசாலித்தனம். 4வது விஷயம், நம்ம பெரிய ஃபோக்கஸை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சிங்கம் துரத்திட்டு இருக்கு, கரடி துரத்திட்டு இருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டு நம்ம உயிர் வாழணும், அது எல்லாம் பெரிய ஃபோக்கஸ். இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுதான் பெரிய ஃபோக்கஸ். அதனால சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வெற்றி அடையணும், அப்பதான் நம்ம பெரிய பெரிய விஷயங்களை வெற்றி அடைய முடியும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு சின்ன இதுல இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க கிளியர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய விஷயம் ரொம்ப ஈஸியா கிளியர் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பாலிடிக்ஸ்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒவ்வொன்றா பார்த்து கரெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய விஷயம் ஈஸியா ஹேண்டில் ஆயிடும். அதுவே நீங்க அந்த பெரிய விஷயம் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்துல ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாது. 5வது விஷயம், ஏன் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஹவு அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ நீங்க இந்த இடத்துல சர்வே பண்ணணும், ஏன் சர்வே பண்ணணும் அப்படின்ற மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படிலாம் சர்வே பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால எப்பவுமே ஏன் அப்படின்ற கேள்விகளை நிறைய கேளுங்க. உங்களை நோக்கி ஏன் நமக்கு லைஃபுக்கு மீனிங், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடை கிடைக்கும். நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த தூண்டுதல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா எப்படி அதை பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விதான். அதாவது ஏன் அப்படின்ற கேள்விக்கு விடை நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம எப்படிலாம் இந்த உள்ள நடக்கக்கூடிய அந்த போர்கள் எல்லாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கான எப்படி ஹவு அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின்ல இருந்து வர ஆரம்பிக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒய்யை நோக்கி போயிடலாம். ஒய்யை நோக்கி போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட மீனிங் நமக்கு கிடைச்சிரும். அதனால எப்பவுமே ஃபைண்ட் மீனிங் இன் எவ்ரிதிங். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னன்னா அவங்களோட வீட்லயும் பிரச்சனை, அவங்க நினைச்சாலும் அந்த வீட்டை விட்டு அவங்களால வெளியே போக முடியல, வெளியே போனாலும் அந்த வீட்டுல இருந்து ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு, அவங்க வேலை பார்க்குற இடத்துலயும் அவங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி இடத்துல நான் எப்படி சர்வே பண்றது அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், என்னன்னா நீங்க எல்லா இடத்துலயும் அட்டாச் ஆகாதீங்க.
ஜஸ்ட் நடக்கிற விஷயத்த அப்படியே ஆசிட்டஸ் அப்படியே எடுத்துட்டு அப்படியே போயிருங்க. அதை ரெசிஸ்டும் பண்ணாதீங்க. ரெசிஸ்ட் பண்ணினாலும் உங்களுக்கு ஃபோர்ஸ் உங்களை நோக்கி தான் வரும். அதை அட்டாச்மெண்ட்டோட எடுத்துக்கிட்டீங்கனாலும் வலி உங்களுக்கு தான் இருக்கும். அதனால ஜஸ்ட் அதை ரெசிஸ்டும் பண்ணாம அது கூட அட்டாச்சும் ஆகாம ஆசிட்டஸ் பா போ அப்படின்ற மாதிரி இருந்துட்டீங்கன்னா உங்களால அந்த இடத்துல சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல நீங்க எந்த இடத்துலலாம் ரொம்ப சர்வே பண்றது கஷ்டப்பட்டு இருக்கீங்க? அதாவது சர்வைவல் பிரச்சனை அப்படின்னா ஒரு சைடு பிரச்சனை வருது, அதுல இருந்து ஓடுறது அப்படிங்கிறது இல்லை, சுத்தி சுத்தி எல்லா சைடும் பிரச்சனை வருது. அந்த மாதிரி எப்பயாவது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கு அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது புதுசா நம்ம பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், ஆனா அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டு அப்படி தன்னோட வாழ்க்கையை டைவர்ட் பண்ணி போயிடுவாங்க. அந்த மாதிரி போறதும் தப்பு தான். அதாவது அது வந்து நம்ம ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ ட்ரக் பண்றதா இருக்கட்டும், ஃபோன் அடிக்டா இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ஷன் ஆகுறது எல்லாமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ், அதாவது சுத்தி சுத்தி நாலா பக்கட்டும் அடிக்கும் போது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால நம்ம லைஃபை வந்து டைவர்ட் பண்ணி கூட்டு போறதுக்காக தான் அந்த மாதிரி பண்றோமே தவிர நம்ம வாழ்றதுக்காக அது எதுவுமே பண்ணல. ஸோ நீங்க அடிக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால அந்த இடத்த ஃபேஸ் பண்ண முடியல, அதனாலதான் நீங்க அடிக்ஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடவுளை வந்து இயற்கையாகவே பிரெயின் அண்ட் பாடிஸ்ல இவ்வளோ நெட்வொர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய உயிரினங்கள் பார்க்குறோம் இல்லையா, மாடு பார்க்குறோம், ஆடு பார்க்குறோம், அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு நெட்வொர்க் கிடையாது. என்னோட சப்ஸ்கிரைபரான நீங்களும் எந்த ஒரு விஷயத்துலையும் அடிக்ட் ஆகாதீங்க. நீங்க அடிக்ட் ஆகுறீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, உங்களால ஏதோ ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியல. அந்த ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்துக்காக நீங்க உங்க மைண்டையும் பாடியும் டைவர்ட் பண்ணி வேற ரூட்ல கூட்டிட்டு போய் அடிக்ட் ஆகிக்கிறீங்க. அதை பண்ணாதீங்க. எதை உங்களால ஃபேஸ் பண்ண முடியலங்கிறத யோசிங்க, அதை எழுதுங்க, அல்லது யாரையாவது ஷேர் பண்ணுங்க. இதை என்னால ஃபேஸ் பண்ண முடியல, அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா ஃபேஸ் பண்றதுக்கான திறன் உங்களுக்குள்ள இருக்கு, அதை நீங்க நம்புங்க. அந்த திறனை வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள நமக்குள்ள எல்லாமே இருக்கு, அதை நம்ம வெளியே கொண்டு வந்து அதை எப்படி நம்ம ரியாலிட்டிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கான நான் சொன்னேன் இல்லையா, அதுக்காக நம்ம யார் வேணுமா ஹெல்ப் கேட்கலாம் இல்லையா. அது பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம், அது பலவீனம் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்கிட்டயே கூட கொஸ்டின் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுனா கேட்டுட்டு அதை வந்து நீங்க புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிட்டு அதை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும். நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் பேசுவாங்க, பேசுறது முக்கியமே இல்லை, அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதா ரொம்ப 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 முக்கியம். அப்ளை பண்றதுதான் நம்மளோட ரியாலிட்டிக்கு கொண்டு வரும். நம்ம பேசும்போது ஜஸ்ட் அது நம்ம மைண்ட்ல இருக்கும், நம்ம மைண்ட்ல இருக்கிறத அப்படியே நம்ம ரியாலிட்டியில பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க, அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அதை நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தரா நீங்களும் மாறிடுங்க. நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், சைக்காலஜிக்கலா நம்மளோட நிறைய விஷயங்களை நிறைய பேர் மூழ்கி இருக்கும், அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து நம்ம நிறைய விஷயங்களை ரியாலிட்டிக்கு கொண்டு வரலாம். ரியாலிட்டியில நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஆல்ரெடி நிறைய வாழ்ந்தவங்க வந்து நம்மள்ட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆமா உண்மைதான் அப்படிங்கிறத நம்மளும் இன்னொரு வாட்டி இந்த உலகத்துக்கு சொல்லுவோம், இந்த யூனிவர்ஸுக்கு சொல்லுவோம். இந்த யூனிவர்ஸை நம்மளா மாத்துவோம். பாய்.